நம்ம குழந்தைகளை பார்த்தா சண்டை கோபம்னு கோச்சு 12 வயசுக்கு மேலே குழந்தைகள் கிடையாதுல்ல. 18 வயசு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஆனா பிசிக்கலா 6 to 12 தான் குழந்தைகள் இல்லையா? நம்ம குழந்தைகள் 15, 18, 20, 22 ஆனாலும் குழந்தைகளாகவே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய மன வளர்ச்சி குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்குள்ள நிலையில தான் இருக்கு. அதனால தான் அவங்கள இந்த கேட்டகரியில் வச்சிருக்கிறாங்க. நம்ம நிறுவன தந்தை அவங்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்தாங்க. அதான் செல்ல குழந்தைகள். நம்ம அரசு என்ன சொல்லுது? இவங்க சிறப்பு குழந்தைகள் சொல்ல சொல்லுது இல்லையா? ஏதோ ஒரு சிறப்பு. இப்ப எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. என்ன சான்ஸ் டான்ஸ் ஆடுன்னு அங்க இருந்து ஆளன் கேட்டான். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. சரிங்களா? எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நமக்கு வராது. ஆனா நல்ல ஆங்கிலம் பேசுவேன், நல்ல வண்டி ஓட்டுவேன். நேற்று நானும் பார்த்தனும் சேர்ந்து தேன் எடுப்போம். இதெல்லாம் என்னுடைய சிறப்பு திறமைகள். உங்களால ஒரு சிலரால் செய்ய முடியாத என்னால செய்ய முடியும். ஆனா குழந்தைகளால் செய்யக்கூடிய டான்ஸ், சிரிப்பு, சொன்னபடி கேட்கறது பல நேரத்தில் முடியாது. அதனால அவங்க செல்ல குழந்தைகள், நாம சாதாரண இடைகளின் குழந்தைகள். நீங்க ஏன் செல்ல குழந்தைகள்? வீட்டில் பல நேரங்களில் வேணாம். எல்லாரும் நம்ம சாதாரண ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? இல்ல, நம்ம ஸ்கூலு சிறப்பு ஸ்கூல். அதே மாதிரி எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் உங்களை யாரும் தேடுறது கிடையாது. ஆனா நம்ம வீட்டுல, நம்ம ஸ்கூல்ல, நம்ம சபையில எந்த ஒரு சின்ன செலிப்ரேஷனாலும் அதுல முக்கியமா இருக்கிறது செல்ல குழந்தைகள். திருமண தந்தை சொல்வாரு, இவங்க தான் உங்களின் நகையெல்லாம் பொக்கிஷம் இல்லையா? இப்ப பாதுகாப்பா வச்சுக்கீங்க இல்லையா? களத்துல போட்டிருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது போட்டிருக்கீங்கல்ல, அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை விட பெரிய முக்கியத்துவம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க நிறுவன தந்தை எங்களுக்கு எப்போதுமே சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க இத்தாலிக்கெல்லாம் போறீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளரல. பொருளாதாரத்தை வளர்ந்தா ஓரளவுக்கு நம்ம அந்த வசதிகளை செஞ்சு தரலாம். அங்க ஐரோப்பாவில் நல்ல வளர்ந்த நாடாக ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறப்பான விதமாக கவனிப்பு. ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு வச்சுக்கலாம், அந்த விதமான உணவை கொடுக்கவே மாட்டாங்க. இங்க இந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்கா யாருக்கும் தெரியாது, இருக்கலாம். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இவ்வளவு சாப்பாடு தான் கொடுக்கணும், இவ்வளவு கறி தான் கொடுக்கணும், இவ்வளவு வெயிட் தான் கொடுக்கணும் அப்படின்னு அளவு இருக்கு. எதற்காக? அந்த குழந்தைக்கு அப்படி கொடுத்தா தான் அந்த குழந்தை சிறப்பாகும். பல நேரங்கள்ல அதன் ஆனந்தம் வந்த பிறகு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு நமக்கு பல நேரத்தில் பல வகையான டோனர் வராங்க இல்லையா? வாராமலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சிறப்பா செய்யணும், சிக்கன் போடணும், மட்டன் போடணும், நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா வரிசை வாரத்தை ஒரு 4 நாள் 5 நாள் இப்படி உணவு கொடுக்கும்போது உடம்புக்கு நல்லதா? இல்ல, கெட்டது கெட்டது. ஆனா கொடுத்தா வச்சு வாங்குவோம் இல்லையா? இதெல்லாம் ஆண்ட வந்த பிறகு பல நேரத்தில் வார டோனர்னு சொல்லி விளக்கி எங்க குழந்தைகளுக்கு கொடுத்து வராங்க. இன்னைக்கு இது போட்டுக்கலாமா, ஒரு சாதாரண உணவு கொடுக்கலாமா, நீங்க இப்படி கொடுக்குற இந்த காசை வேற ஏதாவது ஒரு பொருளை எங்க குழந்தைகளுக்கு செய்வீங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யலாம். எதற்காக? ஏன்னா நீங்களாம் இந்த பள்ளியோட, இந்த இல்லத்தோட பொக்கிஷங்கள். சரியா? அப்படித்தான்
நம்ம ஆசிரியர்களும் நமது ஃபாதர்களும் நமது வார்டன்களும் உங்களை நடத்துறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லா வசதியும் எல்லாம் நீங்க அழகான சட்டை போட்டிருக்கீங்க. ஒரு பகுதி சிவப்பு, இன்னொரு பகுதி ஊதா கலர்ல முழுக்கை சட்டை போட்டிருக்கீங்க. பார்க்கறதுக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சரியா? இது நல்ல இன்று முக்கியமானவர்கள், எப்போதுமே முக்கியமானவர்கள் என்று சிறப்பு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இவ்வளவு சிறப்பா உங்களை கவனிச்சுக்கணும், இவ்வளவு சிறப்பா வச்சுக்கணும். நீங்க என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்கணும்? எதையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு டீச்சர் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு புரியாது அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு புரியாது, புரியலையா? கட்டாயமா புரியுது. ஆகவே குழந்தைகள் இன்று சிறப்பு குழந்தைகளின் விழாவை கொண்டாடுறதுனால, எதற்காக குழந்தைகள் நாளை கொண்டாடுறோம்? டீச்சர் சொன்னாங்க. குழந்தைகள் சொன்ன உடனே யாரை ஞாபகத்துக்கு வரா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க, எதற்காக குழந்தைகள் கொண்டாடுறோம்? பிள்ளைகள் சொல்லுங்க. யாருக்காவது பிறந்த நாள் இல்லையா? நேர யாராவது பார்த்துருக்கீங்களா? போட்டோல பார்த்துருக்கீங்களா? முதல் பிரதமர் நேரு. அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க. நிறைய பேருக்கு தெரியும். அப்துல் கலாம் நாம வாழ்ந்த காலத்துல எவ்வாறு குழந்தைகள் மேல பாசமா இருந்து குழந்தைகள் தான் நாடு முழுக்க போய் பார்த்தாங்களோ, அதே மாதிரி நாம பார்க்காத நம்ம நாட்டின் முதல் பிரதம மந்திரி குழந்தைகளை தான் ரொம்ப அன்பு செஞ்சார். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். சரியா? குழந்தைகள் தினத்தோட ஆரிஜின் ரூட் காசு என்னன்னா இதுதான். இதற்காகத்தான் கொண்டாடுறோம். இந்த இனிய வேளையில உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சரியா? பல நேரத்தில் மதன், தினேஷ், பார்த்தன் இவங்கெல்லாம் அடிக்கடி வெளியே ஓடி போயிடுறாங்க. ஆமாவா இல்லையா? அவங்கள மாதிரி எல்லாரும் ஓடினா நம்ம ஸ்கூல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்கள பார்த்து மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது. ஒரு சிலர் கெட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். பார்த்தா என்னாச்சு? அழுதுட்டு இருக்கியா? அடி விழுந்துச்சா? பார்த்த சார் யாரு? எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நல்ல பிள்ளையா இருக்கு. எல்லாருக்கும் கோபம் வரும். சரியா? உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? ஃபாதருக்கு கோபம் வராதா? பாடசாலைக்கு கோபம் வராதா? டீச்சருக்கு கோபம் வராதா? கோபம் வரும். டீச்சர் கோபம் வந்து அடிச்சிருக்காங்களா? இல்ல. பாடசாலை கோபம் வந்து அடிக்கிறாங்களா? இல்ல. ஆனால் நமக்கும் கோபம் வரும்போது நாம் இருக்க மாட்டாங்கன்னு ஓடக்கூடாது. ஓடி போய் சோறு மேல ஏறக்கூடாது. நல்லது இல்ல. சரி, சோறு அந்த பக்கம் பாம்பு இருக்கு, முள் இருக்கு. இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. காம்பவுண்ட் தாண்டி ஓடிட்டு வச்சுக்கணும். நீங்க நினைப்பீங்க நமக்கு சுதந்திரம் அப்படின்னு, ஆனா உங்களுக்கு சுதந்திரம் இல்ல. சரியா? உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா ஒரு நாளைக்கு சோறுக்கு வெளியே விட்டு பார்ப்போம். 3 நேரம் சாப்பாடு கொடுக்காம, 3 நேரம் சாப்பாடு கொடுக்காம, தேவைப்படும்போது தண்ணி கொடுக்காம, தேவைப்படும்போது உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்காம வெளியே ரோட்ல நிற்கும் போதுதான் இதோட அனுபவம் தெரியும். ஆகவே இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. ஏன்னா நீங்களாம் எங்களுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. ஆகவே இந்த குழந்தைகள் தினத்துல பிள்ளைங்க வம்பு பண்ற பசங்க ஒரு 2-3 பேர் தான். அடுத்தவங்கள நான் அடிக்க மாட்டேன், அடுத்தவனை நான் நக்கல் பண்ண மாட்டேன், அடுத்தவங்க நான் வெறிய வைக்க மாட்டேன், கோவப்படுத்த மாட்டேன். அதனால நல்ல பிள்ளையா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாலும் உபத்திரவம் செய்யாதவங்களா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோமா? அதுதான் நாம செல்ல குழந்தைங்கிறத இன்னும் சிறப்பாக இந்த பள்ளியிலையும் சமுதாயத்துக்கும் நிரூபிக்கும். சரிங்களா? ஆகவே குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து இறைவனின் வரமாக இந்த
இந்த